Hello guys, welcome to Ashra's Creative Videos. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா very இன்ட்ரெஸ்டான நம்ம ஸ்நாக்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்டா நம்ம இதை எடுத்துக்கலாம். பிரெட்டை வச்சு தான் இதை செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க guys வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ஒன் டைம் அது இதை வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரெட்டை வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கோம் அண்ட் கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் வெங்காயம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம சின்னதாக கட் பண்ணி அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பவுலில் கீ ஆர் பட்டர் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கீ ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ நெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் இது கூட ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நான் ஒன்று ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ காய்கறி பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். கேப்சிகம் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் சோயா சாஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொன்னிடமாக நம்ம வதக்கணும்லாம் தேவையில்லை. இது மாதிரி லைட்டாக அந்த காய்கறி லைட்டாக இது பண்ணாலே போதும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டுனா இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ப்ரெட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க, சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக செய்யலாம். நான் இது கூட வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மல்லிக்கீரை என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஓகே கைஸ், இது புளிப்பு சுவை சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.